6 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு மாவு பச்சரிசி, ரெண்டையும் கழுவி 8 மணி நேரம் அரிசி ஊற வச்சுருக்கேன். மொத்தம் 7 டம்ளர். அதுக்கு 1 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், இதை கழுவி 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வாங்க மிக்சியில் தண்ணியை வடிச்சிட்டு அரைக்கலாம். உளுந்து அரைச்சாச்சு. இப்போ அரிசியோட 1 கப்பு சாதம் போட்டு அரைக்கணும். எல்லாமே அரைச்சாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருங்க. மாவு புளிக்கட்டும். காலையில் எப்படி இட்லி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக சாதம் போட்டு தான் அரைக்கணும். மாவு பொங்கிருச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு பொங்கிருக்குன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ சாப்பிட்டா. இப்போ லைட்டாக மேலாப்பில் ஒரு கலக்கலாம். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி தண்ணி இட்லி சட்டியில் காய வச்சுருங்க. இட்லி வேகட்டும் பார்க்கலாம். வெந்துருச்சு பாருங்கள். எதுவுமே ஒட்டலை பாருங்கள். இப்போ இட்லி எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இனிமே உங்கள் வீட்டில் இட்லி கல் மாதிரி வருதுன்னு கவலையே பட வேணாம். எப்படி இருக்கு பாருங்க.